கர்த்தர் நம்ம எல்லாருக்காக ஒரு பெரிய ஒரு கிருபையை கொடுத்திருக்கார். प्रभु ने हम सबके लिए एक बड़ा कृपा दिया है. ஒரு விமென்ஸ் மீட்டிங் ஒரு நம்ம சர்ச்சில் ஒரு விமென்ஸ் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. हमारे कलीसिया में अगर हम स्त्रियों का सम्मेलन अगर आयोजित कर रहे तो एक साधारण काम नहीं है. இதோடைய ஒரே ஒரு விஷயம் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்மளுடைய ஐயா அப்புறம் நம்மளுடைய கர்த்தருக்கு நம்ம மேலே ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. इससे हमें क्या पता चलता है कि हमारे दास और प्रभु का हमारे ऊपर बहुत बड़ा एक योजना है. அந்த ஒரு கிருபை இல்லைன்னா இது நடக்காது. वो अगर कृपा हमारे ऊपर नहीं रहेगा तो ये चीज आज नहीं होता. ஸோ இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே பாக்கியவதிகள். इसलिए यहाँ पर जो कोई भी आज आया है सभी भाग्यवान है. கர்த்தர் நமக்கு பெரிய கிருபைகளை கட்டளையிட்டு தந்திருக்கார். प्रभु ने हमारे लिए बड़ा कृपा दिया है. ஸோ நம்ம இப்போ வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோமாக. अब वचन की ओर हम चलेंगे. அதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தை நான் எடுக்க விரும்புகிறேன். उसके पहले एक छोटी सी प्रार्थना हम करेंगे. பிதாவாகிய தேவனே, இந்த நல்ல நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். पिता परमेश्वर, इस अच्छे दिन के लिए आपको धन्यवाद करते हैं प्रभु. இந்த நாளிலும் விமட்டுமாய் இந்த ஒரு ஈவெண்ட்டை நீ நடத்தி கொடுத்ததுக்காய் நன்றி. अब तक प्रभु इवेंट को आपने चला कर दिया, इसलिए आपको धन्यवाद करते हैं. இந்த வேளையிலும் தேவனாகிய கர்த்தரே, அடியாலை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். इस वक्त भी प्रभु आप मुझे ढककर आप मुझसे प्रकट हुई है. நாம் என்ன பேசுவோம் என்று நீங்கள் அங்கு நிற்கும்போது, जब आप खड़े रहते हो तो क्या बात करोगे इसके बारे में? நீங்கள் அல்ல, आप नहीं, உங்களில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுவார் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறது. आपके अंदर से पवित्र आत्मा बात करेंगे करके आपका वचन कहता है. அப்படியே எங்களை மறைத்து நீர் வெளிப்படும். इसी प्रकार हमें ढककर पवित्र आत्मा बाहर आप बात कीजिए. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய இதயத்தை நீர் திறந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ये वचन को जो कोई भी सुन रहे उनके हृदय को आप खोल कर दीजिए प्रभु. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் அதற்கான பலனை நீர் தந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். इस वचन को जो कोई भी सुन रहे उस सुनने का उनको बल आप दे दीजिए प्रभु. தேவன் கொடுத்த நல்ல இவுக்காய் நன்றி. प्रभु ने दिया हुआ अच्छे समय के लिए धन्यवाद करते हैं. இந்த ஜெபத்தை கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே முடித்துக் கொள்கிறோம். इस प्रार्थना को प्रभु यीशु मसीह के नाम से हम लेते हैं. ஆமென். आमीन. ஸோ நம்மளுடைய நான் சுத்த தமிழ் பேசலை, நான் நார்மல் தமிழே பேசுகிறேன். मैं शुद्ध तमिल में नहीं बात करूंगी, नॉर्मल तमिल में बात करूंगी. ஸோ முதல்ல ஒரு கேள்வியிலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். एक प्रश्न से हम चालू करते हैं. பெண்களாகிய நமக்கு स्त्रियां हमको கர்த்தர் கொடுத்திருக்கதான சுதந்திரம் என்ன? प्रभु ने दिया हुआ स्वतंत्रता क्या है? பெண்கள் இது செய்யக்கூடாது, स्त्रियां ये चीज नहीं करना है, இது செய்யலாம், ये करना है, இது பண்ணக்கூடாது, ये नहीं करना है, இப்படி பேசக்கூடாது, ऐसे नहीं बात करना है. இதை குறித்து நிறைய வசனம் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. इसके बारे में काफी सारे वचन बाइबल में लिखा हुआ है. ஒரு 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 இடத்துல நமக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு அப்படின்னா, एक जगह पे अगर हमें किसी सीमा है तो அந்த லிமிட்டேஷனுக்குள்ள நமக்குள்ள ஒரு சுதந்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. उस सीमा के अंदर ही एक स्वतंत्रता भी दिया जाता है. இப்போ ஒரு ரோட்ல நம்ம போறோம்னா, अगर एक रोड पे हम चल रहे हैं, ரோட்ல போறதுக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டிருக்கு. रोड में चलने के लिए सबको एक स्वतंत्रता दिया गया है. அந்த ஃப்ரீடம்ல சில ரூல்ஸ் இருக்கு. उस स्वतंत्रता में भी कुछ आज्ञाएं हैं. லெஃப்ட்ல தான் நடக்கிறவங்க லெஃப்ட் சைடுல போணும், लेफ्ट में चलने वाले लेफ्ट से ही जाना है, ஹெவி வெஹிக்கிள்ஸ் ரைட் சைடுல போணும், जो भी बड़े बड़े गाड़ियां हैं वो राइट साइड से जाना है. அந்த மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்டதான இந்த ஒரு லிமிட்டேஷன்ஸ், இந்த ஒரு ரூல்ஸ்க்கு நடுவுல इसी प्रकार इस सारे सीमा के अंदर நமக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டிருக்கு. एक स्वतंत्रता भी दिया जाता है. அந்த ஃப்ரீடம் என்ன? वो स्वतंत्रता क्या है? யாருக்காவது இதற்கான பதில் தெரியும்னா சொல்லலாம். इसका जवाब किसी को पता है तो आप कह सकते हैं. கர்த்தர் பெண்களாகிய நமக்கு என்னென்ன சுதந்திரம் கொடுத்திருக்கிறார்? परमेश्वर प्रभु स्त्रियां हमको उन्होंने क्या क्या स्वतंत्रता दिया है? எதுவுமே கொடுக்கலையா? சொல்லுங்க. பரிசுத்தவான்களை ஆதரிக்க வேண்டும், पवित्र लोगों को आदर देना है, अच्छे काम हमें करना है. ஓகே. பிள்ளைகளை बच्चों को प्रभु के रास्ते में चलाना है. வேற மற்றவங்களும் பேசலாமே. बाकी लोग भी बात कर सकते हैं. ஆக்சுவலி அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ்ல எல்லாமே கவர் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. परिवार. ஃபேமிலிக்குள்ள நமக்கு ஒரு குடும்பம் இருக்கு. परिवार के अंदर अपना एक खुद का परिवार होता है, குழந்தைகள் இருக்கு, अपने बच्चे होते हैं, திருமணம் ஆகாதவர்களுக்கு அவர்களுடைய பெற்றோர்கள், அவர்களோட குடும்பம். जो जिसका शादी नहीं हुआ है उसके पिता उनके परिवार, पिता माता पिता उनके परिवार होते हैं. அந்த குடும்பத்தை நடத்த வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? उस परिवार को चलाने वाला राइट्स किसके पास है?
பெண்கள் கிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் குடும்பம், அடுத்தது उसका अधिकार स्त्रियों के पास है, उसे चलाने का अधिकार स्त्रियों के पास है. அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குல்ல. वो अधिकार हमें दिया गया है. அடுத்தது செகண்ட், பரிசுத்தவான்களை ஆதாயம் பண்ணணும். सेकंड है कि पवित्र लोगों को हमें आदर करना है. அதுக்கு நாம பரிசுத்தமா இருக்கணும். पहले उसके लिए हमें पवित्र होना है. கரெக்ட்டா? बराबर कि नहीं? பரிசுத்தவான் இப்போ நம்ம சர்ச்சை விட்டு வெளியில வந்து நம்ம வீட்டை விட்டு வெளியில வந்தோம்னா அடுத்து நம்ம சர்ச் வேலை இது சம்பந்தமா தான் போறோம். अगर हम घर से बाहर जाते हैं तो हम या तो चर्च का काम के लिए जाते हैं या तो कुछ और काम के लिए जाते हैं. இது எல்லாத்துலயும் நம்ம ஆதாயப்படுத்தணும்ன்ற ஒரு அவசியம் நமக்கு இருக்கு. इस सब में हमें आधीन करना है कर एक जरूरत है. இதுக்கு ஆப்போசிட்டா ஆண்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? इसके ऑपोजिट में पुरुषों को क्या दिया गया है, क्या स्वतंत्रता? பெண்களுக்கு இந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆண்களுக்கு என்னென்ன சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு? तो स्त्रियों को क्या क्या स्वतंत्रता दिया गया है अभी हमने सुना, वैसे ही पुरुषों को क्या क्या स्वतंत्रता दिया ये जरा बताइएगा. சொல்லுங்க. குடும்பத்துக்கு தலைவர் புருஷர், परिवार का मुख्य पुरुष होते हैं. பேர் தலைவர் புருஷர், मुख्य पुरुष होते हैं. இது தவிர இப்போ நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் ஆண்களுக்கும் வருதா இல்லையா? ये सारा पॉइंट्स जो अभी हमने स्त्रियों के लिए बात किया वो क्या पुरुषों के लिए नहीं लागू होता है? இதை உல்டாவா நம்ம பார்க்கிறோம். इसे हम उल्टा देखते हैं. ஆண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது पुरुषों को जो दिया गया है பெண்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. वो स्त्रियों को भी दिया गया है. கலாத்தியர்ல நம்ம வாசிக்கிறோம். गलातियंस में हम पढ़ते हैं. கலாத்தியர் 3:28. गलातियन 3:28 28. சோ கிரேக்கன் என்றும் இல்லை யூதன் என்றும் இல்லைன்னு இருக்கும். அதுல ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் இயேசுவுக்குள். तो उधर लिखा गया है कि ना केवल पुरुष ना केवल स्त्री, ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் இயேசுவுக்குள். சத்தமா. சோ நம்ம எல்லாரும் இயேசுவுக்குள்ள எப்படி இருக்கோம்? ஒன்றா இருக்கோம். கர்த்தருக்கு முன்பாக ये लिखा गया है कि आप ना ही पुरुष ना ही स्त्री, परमेश्वर के अंदर सब एक ही हैं. சோ அதுல 26வது வசனத்தை பார்த்தோம்னா, अगर 26 वचन देखेंगे तो கிறிஸ்து சோ எதனால நம்ம ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை? किसके वजह से हम पुरुष या स्त्री कर नहीं? கிறிஸ்துவுக்குள், परमेश्वर के अंदर. சோ பரமேஸ்வர் கிறிஸ்துவுக்குள்ன்றப்ப என்ன வருது? இயேசுவை பற்றும் விசுவாசம். तो परमेश्वर के अंदर मतलब क्या? परमेश्वर के ऊपर जो विश्वास रखते वो. சோ விசுவாசத்தினால विश्वास के निमित्त தேவனுடைய புத்திரரா இருக்கிறோம். हम परमेश्वर के संतान कहला जाते हैं. தேவனுடைய புத்திரராகிய நமக்குள் परमेश्वर के संतान हम के अंदर ஆண் என்றும் இல்லை कोई भी यहाँ पर स्त्री பெண் என்றும் இல்லை. कोई भी यहाँ पुरुष नहीं होते. இது புரியுதா நம்ம எல்லாருக்கும்? ये क्या सबको समझ में आ रहा है? அப்போ நம்மளுடைய ஒரு ரோல் ரொம்ப முக்கியம் வாய்ந்ததா இருக்கு. तो हमारा जो रोल है इस सोसाइटी में काफी इम्पोर्टेंट है. அது குடும்பம் நல்லா இருந்தா சொசைட்டி நல்லா இருக்கும். अगर परिवार अच्छा है तो आपका समूह भी अच्छा रहेगा, सोसाइटी भी अच्छा रहेगा. கரெக்ட் தானே? உங்க குழந்தைங்களை நம்ம நல்லா வளர்த்தோம்னா அது வருங்காலத்துல அந்த குழந்தை ஒரு நல்ல ஒரு சொசைட்டியை உருவாக்கும். अगर आपने बच्चों को अच्छी तरीके से बड़ा किया तो आगे जाकर वो लोग सोसाइटी को बांधेंगे. இப்போ கண்ட்ரோல் யார் கையில இருக்கு? तो कंट्रोल किसके हाथ में है? சொல்லுங்க. பெண்கள் கையில. இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணோ ஒரு குழந்தையோ தப்பு பண்ணா முதல்ல யார கை நீட்டுவாங்க? अगर कोई बच्चा गलत किया तो पहला कौन हाथ उठाता है? யார நோக்கி கை நீட்டுவாங்க? किसको देखकर हाथ उठाते हैं? பெற்றோர்கள்ல யார நோக்கி கை நீட்டுவாங்க? माता पिता किसको देखकर हाथ खींचते उठाते हैं? சொல்லுங்க. அந்த தாய். उस माता को देखकर ही हाथ उठाते हैं. அப்ப அந்த குழந்தைக்கு டைரக்ட்டா யார் அதிகமா இன்வால்வ் ஆகிறது? तो उस बच्चे के पालन पोषण में सबसे ज्यादा कौन इन्वॉल्व है? தாய். சோ स्त्री. பெரிய பொறுப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. इसलिए बड़ा बड़ा रिस्पांसिबिलिटीज हमें दिया गया है. சோ அதுல நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் ரொம்ப முக்கியம். तो उसमें एक एक निर्णय जो हम लेते हैं बहुत ही इम्पोर्टेंट है. சோ இப்போ ஒரு பெண்ணா एक स्त्री बनकर நம்ம கொடுக்கிற ஒப்பீனியன்ஸ், நம்ம கொடுக்கிற ஒரு சஜஷன்ஸ்க்கு हम जो उनको ऑप्शंस देते हैं, ओपिनियंस देते हैं, பரிந்துரைக்கு जो हम उनको सेवा करते हैं, அதுக்கு கர்த்தர் எந்த அளவு முக்கியத்துவம் தராரு? उसके लिए प्रभु कितना इम्पोर्टेंस देते हैं. பிகாஸ் கர்த்தருடைய பிள்ளைகள் தான் நாம. क्योंकि परमेश्वर के बच्चे ही हम हैं. சோ நம்முடைய கணவரும் கர்த்தர் வழியில தான் நடக்கணும். सो हमारे पति भी प्रभु के ही रास्ते में चलना है. கர்த்தர் ஒன்னு ஃபாலோ பண்ணா நம்ம கணவர் அதை ஃபாலோ பண்ணணும். जो अगर प्रभु कुछ फॉलो करता है तो हमारा पति भी उसे फॉलो करना है. கரெக்ட் தானே?
बराबर की नहीं? சோ அப்ப பெண்களுடைய இந்த ஒரு சஜஷன்ஸ்க்கு கர்த்தர் எந்த அளவு முக்கியத்துவம் தராரு? तो स्त्रियों का ये जो सजेशन होता है उसको प्रभु कितना इम्पोर्टेंस देते हैं, அதை பத்தி ஒரு வசனம் வாசிக்கலாம். उसके लिए एक वचन पढ़ेंगे अभी. என்னாகமம் गिनती 27ஆம் அதிகாரம் 27 முதலாம் வசனம். पहला वचन. மனேசையின் குமாரனாகிய மாகீரின் மகனான கிளியாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாயிருந்த செலோப்பியாத்தின் குமார்த்திகளாகிய மக்டால், நோவால், ஒக்லால், மில்கால், திரிஷால் என்பவர்கள் வந்து தொடர்ந்து வசிக்கலாம். ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரனாகிய எலியாசருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று, எங்கள் தகப்பன் மனாந்தரத்தில் மரணம் அடைந்தார். 3ஆம் வசனம் ஸ்கிப் பண்ணிட்டு 4வது வசனம் வாசிங்க. எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததுனாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ள எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். 5ஆம் வசனம். மோசே அவர்களுடைய நியாயத்தினை கர்த்தரை சந்தையில் கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, செலோப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான். மறுபடியும் 7ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. செலோப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான். மறுபடியும் வாசிங்க. செலோப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான். அடுத்து 11ஆம் வசனம். முறையானுக்கும் சுதந்திரமாக கொடுக்க வேண்டும். இது கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாய பிரமாணமாய் இருக்க கடவுது என்று சொல் என்றார். ஓகே, ஸோ இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. செலோபேத்தின் யோசேப்போட வம்சத்தில் மனாசே இருக்காரு. அவரோட வம்சத்தில் வந்த செலோபேத் அப்படின்றவருடைய அவருக்கு குமாரர்கள் இல்லை, அவர்களுக்கு குமாரத்திகள் மட்டும்தான் இருந்தாங்க. यूसुफ के वंशावली में मनासे कर कर आते हैं, उनके वंशावली में सलोफाद करके आते हैं. उनके कोई भी बेटे नहीं थे, सिर्फ बेटियां थी. ஸோ கர்த்தர் சொன்னார், அவங்க அந்தந்த சகோதரர்களுக்கு எல்லாருக்கும் இப்படிலாம் பயந்தா எப்படி குடும்பம் நடத்த போகிறோம் நம்ம? ऐसे डरोगे तो कैसे परिवार चलाएंगे हम? ஸோ அப்போ அந்த செலோப்பியத்தின் அவங்களுக்கு குமாரத்திகள் மாத்திரம்தான் இருந்தாங்க. ஓகே, सलोफाद का ये था कि उसको सिर्फ बेटियां थी. இதுக்கு முன்னாடி நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டது. इसके पहले न्यायाधीश लिखा गया था. சீட்டு போட்டு அவர்களுக்கு அவர்களுடைய தேசத்தை கொடுக்கணும் அப்படின்னு கடவுள் சொல்லிட்டாரு. तो प्रभु ने कहा था कि वो चिट डालकर जिसको जो जमीन दिया जाना चाहिए वो दे दे. அதுல இவர்கள் விட்டு போய் விட்டார்கள். उसमें इनको छोड़ दिया गया था. ஏன்னா இவர்கள் குமாரத்திகள் மாத்திரமே, क्योंकि ये लोग सिर्फ बेटियां थी. அப்போ இவங்க போய் கர்த்தர் கிட்ட மோசே கிட்ட கேக்குறாங்க. तो ये लोग जाकर मूसा से पूछते हैं, எங்களோட குடும்பத்துல நாங்க குமாரத்திகள் மாத்திரம்தான், हमारे परिवार में केवल हम स्त्रियां ही ஆனா हैं. நாங்க குமாரத்திகள்ன்றதுனால எங்களுக்கு சுதந்திரம் இல்லாம போகணுமா तो अगर हम लड़कियां हैं तो हमें स्वतंत्रता नहीं मिलनी चाहिए? அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க. ऐसे सवाल पूछते हैं. மோசே கர்த்தர் கிட்ட போய் கேக்குறாரு. मूसा प्रभु को जाकर पूछते हैं. கர்த்தர் சொல்றாரு, प्रभु कहते हैं அவர்கள் சொல்வது சரிதான். वो जो बोल रहे हो बराबर சோ है. பெண்களுடைய சஜஷனை ஒபினியனை கர்த்தர் எடுத்துக்கொள்றாரா இல்லையா? तो जो स्त्रियां जो सुझाव देती हैं उसे क्या प्रभु अंगीकार नहीं करते? நம்மளுடைய வார்த்தைகளுக்கு கடவுள் ஏற்றுக்கொள்றாரா இல்லையா? हमारे वचनों को क्या प्रभु अंगीकार नहीं करते? அந்த 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அதை வச்சு புதுசா ஒரு ரூலே ஃபார்ம் பண்ணிட்டாரு கடவுள். अगर आप 11 वचन में देखोगे तो उससे ये जो उन्होंने कहा उसकी वजह से एक नया रूल वहां पर बनाया गया. புதிய விதி பிரமாணம். एक नया रूल्स वहां पे बनाया गया. விதி பிரமாணம்ங்கிறது எவ்வளவு முக்கியம்? रूल्स कितना इंपॉर्टेंट है? பெண்கள் சொன்ன இந்த ஒரு காரியத்தை வச்சு கடவுள் ஒரு விதி பிரமாணத்தை ஏற்படுத்துறாரு. जो स्त्रियां ने ये कहा इससे एक प्रभु ने एक विधि बनाया. அப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு சஜஷன்ஸ், जो हम सुझाव देते हैं, ஒபினியன்ஸ், जो हम ओपिनियंस देते हैं, பரிந்துரைகள் தமிழ்ல, जो हम उनको ऑप्शंस देते हैं, அது கடவுள் எவ்வளவு முக்கியமா பார்க்கறாரு, उसे प्रभु कितने ध्यान से देखते हैं, அது எவ்வளவு பெரிய ஒரு ரூலா கொண்டு வராரு, उसे कितना बड़ा एक नियम बनाकर प्रभु देते இதுக்கு हैं. உதாரணமா தான் இந்த ஒரு இடத்துல பெண்களை பத்தி எழுதப்பட்டிருக்கு. इसके बारे में बीच में स्त्रियों के बारे में लिखा गया. ஒரு குடும்பத்துல பெண்கள் எடுக்க வேண்டிய முடிவு ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு. तो एक कुटुंब में जो स्त्रियों को जो डिसीजंस लेना होता है बहुत इंपॉर्टेंट होता है. அது சும்மா சின்ன பெரிய விஷயங்கள், நான் இப்போ வீடு வாங்கணுமா,
तो घर लेना इतना बड़ा ஒரு डिसीजन, பிசினஸ் பண்ணணுமா, बिजनेस करना है क्या? அந்த அளவு முடிவுகள், அவ்வளவு பெரிய முடிவுகள்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்ல. उतने बड़े डिसीजन से स्टार्ट करने का जरूरत नहीं है. வீட்ல எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள், घर पे लिए हुए छोटे छोटे डिसीजन से இப்போ நான் பேச வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்றத நான் முடிவெடுத்து பேசணும். मैं जो वचन क्या बात करना है उधर से हमें एक निर्णय लेना चालू करना நான் है. எப்படிப்பட்ட வார்த்தையை என் காது கொடுத்து கேட்கணும் அப்படின்றத நான் முடிவெடுக்கணும். ऐसे वचन को मैं मेरा कान देकर सुनूं, किस वचन को मैं कान देकर सुनूं कर कर हमें निर्णय लेना है. எந்த மாதிரி வார்த்தைகள் என் வீட்டுக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்றத நான் முடிவெடுக்கணும். किस प्रकार का वाक्य मेरे घर के अंदर आना चाहिए कर कर हमें निर्णय लेना है. இது எல்லாமே முக்கியம். ये सब बहुत ही इम्पोर्टेंट है. எல்லாமே இந்த விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்குது. ये सब कुछ इस चीज से ही शुरुआत होता है. சரி, இப்போ இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு தவறான ஒரு ஒப்பீனியன் கொடுத்த ஒரு பெண்ணை பத்தி பார்க்க போறோம். इसके ऑपोजिट में गलत एक सुझाव दिया हुआ स्त्री के बारे में हम ஒரு पढ़ेंगे. பெண் தவறான முடிவு, ஒரு தவறான ஒரு ஒப்பீனியன் கொடுத்தாங்கன்னா अगर एक स्त्री गलत अगर एक योजना दिया तो அப்போ அது என்னவா மாறும்? तो क्या होता है? சரியா இருந்தா இப்படி இருக்குன்னு இருக்கு, அப்ப தப்பு பண்ணா என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியணும்ல. अगर सही है तो ये होता है कर कर अभी हमने पढ़ा. तो गलत हुआ तो एग्जैक्टली होता क्या है? ஸோ அது நம்ம விசுவாசத்தின் தாய், விசுவாசத்துக்குரிய தகப்பன் யாரு? तो विश्वास के पिता कौन है? अब्राहम. ஆண்டவனேன்னு கூப்பிட்ட மனைவி யாரு? அவங்கள பத்தி प्रभु தான் करके பார்க்க बुलाया போறோம். स्त्री कौन है? वो सारा है. அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். उसके बारे में हम बात சாரால் करने தப்பு वाले हैं. பண்ணுவாங்களா? सारा गलत कर सकती है क्या? இந்த கேள்வி நமக்குள்ள வருது இல்ல. ये அதுதான் सवाल நம்ம हमारे अंदर பைபிள். आता है. वही हमारा बाइबल है. தவறு செஞ்சாலும் எழுதப்பட்டிருக்கும், गलत किया तो भी लिखा गया है, நன்மை செஞ்சாலும் எழுதப்பட்டிருக்கும். अच्छा काम किया तो भी लिखा गया है. ஸோ நம்ம இதுல வாசிக்கலாம். इस पे हम पढ़ेंगे. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம், उत्पत्ति 15, சாரி 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். उत्पत्ति 16 दूसरा वचन. सारे ने अब्राहम से कहा, देख यहोवा ने तो मेरी कोख बंद कर रखी है, इसलिए मैं तुझसे विनती करती हूँ कि तू मेरी दासी के पास जा. संभव है कि मेरा घर उसके द्वारा बस जाए. सारे की यह बात अब्राहम ने मान ली. இதை கேட்கும்போது ஆபிரகாம் எவ்வளோ நல்ல ஒரு கணவர்ல அப்படின்னு தோணும் எல்லாருக்கும். इसे सुनकर हमें लगता है कि अब्राहम कितने अच्छे पति थे. ஓகே, ஸோ பெண்கள் சொல்றதை 100% கேட்குறவங்க நல்ல கணவர்கள் இல்லை. पत्नियां जो कहती है उसे 100 गुना सुनने वाले पति अच्छे नहीं होते. சுத்தமா கேட்காதவங்களும் அப்படி சொல்ல முடியாது. जो कोई सुनता भी नहीं है वो भी अच्छे कर हम नहीं कह सकते. நிதானிச்சு முடிவெடுக்க தெரியணும். वो सोच कर समझ कर डिसीजन लेने वाला होना चाहिए. சரி, என்ன மாறுச்சுன்னு பார்க்கலாம். इसमें क्या हुआ कर हम देखते हैं. 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். 15:6 वचन पढ़ सकते हैं. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியாக எண்ணினார். उसने यहोवा पर विश्वास किया और यहोवा ने इस बात को उसके लेखे में धर्म गिना. ஸோ இது எப்படி? விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம். तो विश्वास का पिता वो अब्राहम है. ஒரு நீதிமான் ஒரு ஆபிரகாம். नीतिवान जो है वो अब्राहम है. இதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு சாராள் சொல்றாங்க, ஆகார நீங்க திருமணம் பண்ணுங்க, மறுமனையாட்டியா வைங்க அப்படின்னு சொல்றாங்க. तो सारा जाकर अब्राहम से कहती है कि तुम मेरी दासी आहार से शादी कर लो. இப்போ அந்த ஒப்பீனியனால ஆகார் கிட்ட இருந்து பிறந்த குழந்தை யாரு? तो इसमें जो बच्चा पैदा होता है उसका नाम क्या है? இஸ்மவேலை பத்தி என்ன எழுதப்பட்டிருக்கு? इश्माइल के बारे में क्या लिखा गया है? என்ன எழுதப்பட்டிருக்கு? ஆபிரகாம் யாரு? अब्राहम कौन है? நீதிமான். அவர் வம்சத்துல இருந்து வந்த இஸ்மவேல் யாரு? அது எப்படி நடக்கும்? आया इस्माइल कौन है? दुष्ट मनुष्य है. சோ சாராள் சொல்றது ஆபிரகாம் சரி கொடுத்தாரு. तो सारा ने जो कहा उसे अब्राहम ने सुना. படிக்கிற நமக்கு விசேஷமா மனைவிகளாகிய நமக்கு அது சரியா ரொம்ப சந்தோஷமா தான் தோணும். जो पढ़ते हैं इस वचन को, विशेष करके जो पत्नियां, उनको इस वचन पढ़कर अच्छा लगता है. ஆனா அத கேட்டது நிமித்தம் அதனுடைய விளைவு ஒரு துஷ்ட மனுஷன் பிறந்தான். लेकिन उसे डायरेक्टली सुनने की वजह से एक दुष्ट इंसान पैदा हुआ. அவர்கள் எல்லா ஜாதிக்கும் விரோதமாக இருப்பான்னு எழுதப்பட்டிருக்கு. वो सारी जाति के खिलाफ होगा कर लिखा गया है. அப்போ அந்த ஒரு சந்ததி ஈசாக்கு மூலமா வர வேண்டிய அந்த ஃபுல் ஆசீர்வாதங்களும் டிவைட் ஆயிடுச்சு. तो ईसाक से जो भी आशीष आना था वो सब दो भाग में हो गया. ஏன்னா கர்த்தர் அன்புள்ள தேவன்ல.
क्योंकि परमेश्वर तो प्रेमी है। ஆபிரகாம் மேல இருக்கிற அந்த அன்பு நிமித்தம் அதுல சில பகுதிகளில் கர்த்தர் வந்து இஸ்மவேலுக்கு சில ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு. तो जो अब्राहम के ऊपर उनका प्रेम था उसके वजह से इस्माइल को भी थोड़े बहुत आशीष दी गई थी। அதனாலதான் ஆகார் கிட்ட சொன்னார் இவன் வந்து பலத்த ஜாதியாவான்னு சொன்னாரு. इसीलिए हागार से कहा गया था कि ये एक बलवंत जाति बनेगा, ஏன்னா அவன் ஆபிரகாமோட குமாரனா பிறந்திருக்காரு. क्योंकि वो अब्राहम का बेटा था। ஆனா இது அப்படியே டிவைட் ஆகி அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல பிரச்சனை வர ஆரம்பிச்சதா? इसके बाद वो वैसे डिवीजन होकर उनके घर पर भी प्रॉब्लम्स आना स्टार्ट हो அதுக்கு गए। முன்னாடி குழந்தை இல்லைன்ற ஒரே இஷ்யூஸ் தான் இருந்தது. उसके पहले केवल बच्चा नहीं कर एक प्रॉब्लम था। அதுக்கப்புறம் அவ என்ன மதிக்க மாட்டேங்கிறான். उसके बाद प्रॉब्लम्स आना स्टार्ट हुआ कि वो मुझे आदर नहीं करती அவ है, என்ன அற்பமா என்றா. वो मुझे बहुत नीच तरीके से देखती है। ஆபிரகாம் நல்லா எஸ்கேப் ஆயிட்டாரு. अब्राहम इसमें बच गए। நான் உன்கிட்ட அவளை கொடுத்துறேம்மா, मैं उसे तेरे हाथ में दे देता நீ हूँ, என்னமோ பண்ணுமா. तुझे जो करना है तो कर ले। உடனே அவங்க கடினமா நடத்த ஆரம்பிச்சாங்க. तो तुरंत उसके ऊपर बहुत प्रभाव होकर काम करने लग गई। அவங்க வீட்டை விட்டு ஓடி போற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு கடினம் அந்த ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படுத்துச்சு. आगार घर से बाहर भागने के और तक उन्होंने बहुत कठिनाई दी। இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணது யாரு? ये सब स्टार्ट किसने किया? சாராள். அவங்களே அவங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை तो ये ஏற்படுத்திக்கிட்டாங்க. स्टार्ट किसने किया? सारा। उन्होंने खुद अपने लिए सिचुएशन बना लिया। சோ அப்ப நம்ம கொடுக்க வேண்டியதான அந்த ஒரு சஜஷன் எவ்வளவு முக்கியமானதா இருக்கு. तो हम जो एक एक सुझाव देते हैं वो कितना महत्वपूर्ण है करके हमें देखना இதை है। நம்ம அறிஞ்சு கொள்ளணும். इसे हमें समझ लेना है। கடவுள் நமக்கு முடிவெடுக்க கூடிய ஒரு கெப்பாசிட்டி கொடுத்திருக்காரு. परमेश्वर ने हमें एक डिसीजन लेने का कृपा दिया है, அதை நம்ம எப்படி எடுக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். बट हम उसे किस प्रकार से लेते हैं वो काफी महत्वपूर्ण है। இது எப்படி எங்களால எடுக்க முடியும்? ये कैसे मैं ले सकती हूँ? எப்பவுமே என்னால 100% கரெக்டா டிசிஷன் எடுக்க முடியுமா? हमेशा मैं 100% सही डिसीजन ले सकती हूँ அந்த क्या? சைடு நீங்க சொன்னீங்க கடவுள் வந்து அவங்களை ஆதரிச்சாருன்னு. उधर आपने बोला कि उन्होंने सुझाव दिया और प्रभु ने उसको आदर दिया। இது சொல்றீங்க சாரா சொன்ன பேச்சு ஆபிரகாம் கேட்டதுனால இவ்வளவு பிரச்சனை வந்ததுன்னு. यहाँ पे अभी आप बोल रहे हो कि सारा का बात सुन के अब्राहम को इतना प्रॉब्लम्स हुआ, அப்ப நான் எப்படிதான் முடிவெடுக்கிறது? तो मैं कैसे निर्णय लूं? அதுக்கு ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. उसके लिए भी एक वचन है, நீதிமொழிகள் 31:26. नीति वचन 31:26। அதுதான் நம்ம டைட்டில் வேர்ஸா இதுல போட்டிருக்கோம். वही हमारा आज का टाइटल वर्स भी है। वो बुद्धि की बात बोलती है, ம் தன் வாயின் ஞானம் விளங்க திறக்கிறாள், தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. वो बुद्धि की बात बोलती है और उसके वचन कृपा की शिक्षा के अनुसार होते हैं। எப்படிப்பட்ட போதகம்? किस प्रकार का? தயவுள்ள போதகம் தயவுள்ள போதகம். बुद्धि की बात, ஸோ ஃபெய்த்ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன். फेथफुल इंस्ट्रक्शंस। ஸோ அப்படிப்பட்ட போதகத்தை நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? वैसा उपाय देने के लिए हमें क्या करना है? அதற்கு முதல்ல நம்ம வசனத்துக்குள்ள நம்மள நம்ம வேர் நிறுத்தணும். इसीलिए पहला क्या जो करना है वो वचन के अंदर हमें अपने आप को स्थिर रखना है। எந்த ஒரு முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் कोई भी फैसला लेने से पहले இது வசனத்தின்படி சரியா? ये वचन के अनुसार बराबर है क्या? இப்போ ஒருத்தவங்களை பத்தி உங்களுக்கு உங்க வீட்டில் ஒருத்தவங்களை பத்தி ஒரு பேச்சுவார்த்தை ஒரு டிஸ்கஷன் நடக்குது அப்படின்னா अगर घर में किसी के बारे में कुछ बातचीत होता है तो உங்களுக்கு அவங்கள சப்போஸ் ரொம்ப பிடிக்கும்னா உங்களுக்கு ஃபேவராவோ अगर वो आपको पसंद है तो उनके अच्छे काम बात करेंगे, இல்ல அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல உங்களை கஷ்டப்படுத்தியிருக்காங்கன்னா உங்களுக்கு விரோதமாவோ பிளைண்டா முடிவெடுக்க கூடாது. अगर उन्होंने आपके विरुद्ध कुछ कर दिया है तो उस गुस्से में आकर निर्णय नहीं लेना है। அந்த விஷயம் நம்ம வீட்டுக்குள்ள வருது, अगर वो विषय हमारे घर के अंदर आता है, அதுல ஒரு முடிவை நம்ம எடுக்க வேண்டும் அப்படின்னா अगर उसमें हमें एक निर्णय लेना है तो வசனத்தின்படி கடவுள் இதுக்கு என்ன சொல்லியிருக்காரு? वचन के अनुसार प्रभु ने इस सिचुएशन में क्या कहा है? இது எல்லா சூழ்நிலைகளுக்கும் வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. हर एक सिचुएशन के लिए वचन दिया गया है। அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்ன்றது ரொம்ப முக்கியம். उसे हम किस प्रकार उपयोग करते हैं काफी इम्पोर्टेंट है। சிலர் யோசிக்கலாம் எனக்கு முடிவெடுக்கவே தெரியாதுன்னு நான் எஸ்கேப் ஆயிட்டு போயிடலாம். சிலர் कोई सोच सकते कि मुझे तो निर्णय लेना आता नहीं और एस्केप होकर जा सकते நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. हैं। आप ही निर्णय ले लो। கண்டிப்பா நம்ம ஒரு சஜஷன் சொல்லிட்டு கடைசியா முடிவெடுக்க வேண்டியவர் நம்ம குடும்ப தலைவன் தான். जरूर ये बात है कि अगर हमने सुझाव भी दिया तो अंतिम जो निर्णय लेता है वो हमारे घर के हमारे पति होते हैं। அதுக்கு முன்னாடி நம்ம கர்த்தருக்குள்ள நம்மள நிலைநிறுத்திட்டோம்னா अगर उसके पहले अगर हमने प्रभु के अंदर अपने आप को जड़ बनाकर रखा है तो கர்த்தருக்குள்ள நம்ம வேர்படுத்திட்டோம்னா प्रभु के अंदर अगर हमारा जड़ बहुत मजबूत है तो கர்த்தர் எனக்குள்ள இருக்கார் அவர் எனக்கு போதிப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு
ஒரு உறுதுணை நம்ம மனசுல இருந்ததுன்னா प्रभु मेरे अंदर है और वो मुझे सिखाता है कर कर उस निश्चय हमारे अंदर रहा तो அவர் நமக்கு போதிப்பாரு, वो हमें सिखाएगा, அவர் நமக்கு வழி நடத்துவாரு. वो हमें चलाएगा. சோ அதனால நம்மள நம்ம குறைச்சி பார்க்க அவசியமே இல்ல. इसीलिए हमें अपने आप को नीचा नहीं समझना है. எங்களுக்கு நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன் என்னால என்ன பண்ண முடியும்னு சொல்ல அவசியமே இல்ல. मैं घर के अंदर रहती हूँ, मैं क्या कर सकती हूँ, ऐसे खुद के ऊपर मत घोषित करो. நான் என்னோட ஃபேமிலிக்கும் என்னோட ஒர்க்குக்கும் என்னால அதுக்கான சமயமே எனக்கு சரியா போகுது, இதுலலாம் நான் எதுக்கு இன்வால்வ் ஆகணும்னு அவசியம் இல்ல. मेरा परिवार और मेरा काम है, इसी में मेरा वक्त चला जाता है, तो इसमें बाकी सब चीजों में कैसे इन्वॉल्व हो जाऊं? கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறார், प्रभु आपको कैसे देखते हैं, எந்த விதத்துல பார்க்கிறார், किस रीति से आपको देखते हैं, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா इसे अगर हम समझ लिए तो அதன் மூலமா நம்ம நல்ல நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். उसके द्वारा हम अच्छे अच्छे निर्णय ले सकते இதை हैं. தியானிச்சிட்டு இருக்கும்போது ஒரு வசனம் எனக்கு தோணுச்சு, ஒருத்தரை பத்தி. जब इसके बारे में ध्यान कर रही थी तो एक प्रभु ने एक वचन मुझे स्मरण किया. நியாயாதிபதிகள் नीति वचन, सॉरी, நியாயாதிபதிகள் न्यायियों 6ஆம் அதிகாரம் 6वां 12ஆம் வசனம். 12वां वचन. கர்த்தர் தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். उसको यहोवा के दूत ने दर्शन देखकर कहा, हे शूरवीर सूरमा, यहोवा तेरे संग है. சோ கர்த்தர் கிதியோனை பார்த்து கர்த்தர் சொன்ன முதல் வார்த்தையே இதுதான். गिदोन को देखकर प्रभु ने जो पहला वचन कहा वो यही है. என்ன சொன்னாரு? क्या बोला? என்ன சொன்னாரு? क्या कहा? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் கிதியோனை எப்படி பார்க்கறாரு? प्रभु गिदियोन को कैसे देखते हैं? எப்படி பார்க்கறாரு? शूरवीर सूरमा. ஆனா கிதியோன் எப்படிப்பட்டவரா பைபிள்ல நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. முதல்ல गिदियोन के बारे में क्या लिखा गया उसके पहले वचन में? அபிமெலேக்கியருக்கு பயந்து அவர் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருந்தாரு. तो अगर आप आगे ऊपर पढ़कर देखोगे तो अबीमेलेक को डर कर वो सब छुपा कर रखा था. அது தவிர கர்த்தர் இத சொன்னதுக்கு அப்புறமும் அத்தனை தடவை டவுட் பட்டுக்கிட்டே இருந்தாரு. प्रभु ने ये वाक्य उनसे कहने के बाद भी वो बार बार शंका कर रहे थे. நீங்க தான் பேசுனீங்கன்னா இங்க வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பலி செலுத்துறேன். आप यहाँ पे बात कर रहे हो तो आप रुक जाओ, मैं आपके लिए बलि देता हूँ. நீங்க தான் என்கிட்ட பேசுறீங்கன்னா நீங்க இந்த இடத்துல மழை பெய்யணும், இந்த இடத்துல மழை பெய்யக்கூடாது. अगर आप ही मुझसे बात कर रहे हो तो यहाँ पर बारिश होना चाहिए बट इसके ऊपर बारिश नहीं होना நீங்க चाहिए. தான் என்கிட்ட பேசுனீங்கன்னா இங்க மழை பெய்யக்கூடாது, இங்க மழை பெய்யணும். अगर आप ही मुझसे बात कर रहे हो तो पहले यहाँ पर बारिश नहीं होना चाहिए और यहाँ पर होना चाहिए. இவ்வளவு கேள்விகள் அவருக்குள்ள இருந்தது. इतना प्रश्न उनके अंदर था. ஆனா கர்த்தர் அவர் எப்படி பார்த்தாரு? लेकिन प्रभु उनको कैसे देखते हैं? शूरवीर सूरमा. கர்த்தர் முன்னாடி கிதியோன் பராக்கிரமசாலியா தெரிஞ்சார். प्रभु के सामने वो शूरवीर सूरमा के तरह से दिखाई दे रहा था. கர்த்தர் நம்மள எப்படி பார்க்கறாரு? प्रभु हमें कैसे देखते हैं? இந்த ஒரு விஷயம் நமக்கு உள்ள ஒரு தெளிவு வந்து விட்டதுனா, अगर ये विषय में अगर एक निश्चय हमारे अंदर आ गया तो கண்டிப்பா இத நம்ம அறிஞ்சு கொண்டுட்டோம்னா, अगर इसे हमने जान लिया तो நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் हम जो काम करते हैं உலக பிரகாரமாவும் சரி, संसारिक रीति से हो ஆவிக்குரிய பிரகாரமாவும் சரி, या आत्मिक रीति से हो, நம்ம எல்லாரும் ஒவ்வொரு விதத்துல வித்தியாசமா செயல்பட ஆரம்பிச்சிடுவோம். हम हर एक चीज में अलग अलग तरीके से हम काम करने लग जाएंगे. இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ். यही प्रभु हमें दिया हुआ एक बड़ा कॉन्फिडेंस है. இத்தனை நாள் நான் இதுக்காக எதுவும் டைம் எடுக்கல, इतने दिन से मैंने इसके लिए समय नहीं निकाला, இத்தனை நாள் நான் இத பத்தி யோசிக்கவே இல்ல, इसके इतने दिन से मैंने इसके बारे में कुछ सोचा नहीं. மத்தவங்க என்ன பத்தி என்ன சொல்றாங்க, बाकी लोग मेरे बारे में क्या कहते हैं, என்னுடைய உறவுகள் என்ன பத்தி என்ன சொல்லுது, मेरे कुटुंब वाले मेरे बारे में क्या कहते हैं, என்னுடைய சொந்தங்கள் எங்களை பத்தி என்ன சொல்லுது, मेरे रिश्तेदार मेरे बारे में क्या कहते हैं, இத பத்தி நம்ம எல்லாரும் காது கொடுத்து கேக்குறோம். इसको सब हम कान देकर सुनते हैं अच्छे से. கர்த்தர் என்ன பத்தி என்ன சொல்றாரு, प्रभु मेरे बारे में क्या कहता है, கர்த்தர் என்ன குறித்து என்ன நோக்கம் வச்சிருக்காரு, प्रभु मेरे बारे में उन्होंने क्या निश्चय रखा है. இத நாம அறிஞ்சிக்கிட்டோம்னா, इससे अगर हमने जान लिया तो இதன் மூலமா நிறைய காரியங்கள் செய்ய முடியும். इसके द्वारा हम बहुत काम कर सकते हैं. சோ இது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, अगर हमने इसे जान लिया तो எதெல்லாம் நம்ம லிமிட்டேஷன்ஸ் சொல்லிட்டு இருக்கோமோ, जिस जिस चीज को हमने एक सीमा बनाकर रखा है, அந்த லிமிட்டேஷன்ஸ்ல இருந்து கடவுள் நமக்கு கதவுகளை திறப்பார். उस सीमा के बाहर प्रभु हमारे लिए द्वार खोलेंगे. கடவுள் நமக்கு முதல்ல கொடுக்கப்பட்ட காரியத்துல நம்ம உண்மையா இருந்தா, पहले प्रभु ने जो हमें दिया
दिया गया है कि आप हम उसमें सच्चाई से रहते हैं। அதுல நம்மளுடைய 100% கொடுத்தா अगर उसमें हमने हमारा 100% दिया तो அடுத்தடுத்த காரியங்கள் செய்யறதுக்கு கடவுள் நம்மளுடைய கதவுகளை திறப்பார். तो उसके बाद जो जो काम करना है उसके लिए प्रभु द्वार खोल कर देंगे। எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியல. मुझे क्या दिया गया मुझे नहीं पता। இது உங்களுக்கு கேள்வியா இருந்தா अगर ये आपका सवाल है तो கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கறாருன்றதை தெரிஞ்சுக்கோங்க. प्रभु आपको कैसा देखता है उसे आप पहले जान लीजिए। கர்த்தர் நம்மள எந்த விதத்துல பார்க்கறாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. प्रभु हमें किस नजर से देखते हैं इसे जान लीजिए। சோ கர்த்தர் நம்மள என்ன பார்க்கறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்குள்ள சில குற்ற உணர்வுகள் காணப்படலாம். जब हमें पता चलता है कि प्रभु हमें किस रीति से देखते हैं तो कोई कोई चीजों के बारे में हमारे हृदय में हमें थोड़ा सा बुरा लगेगा। சில சமயம் இத செய்யாம விட்டுட்டோமே, कभी कभी ऐसा लगा कि हमने किया नहीं, கடவுள் மன்னிக்கிற தேவன், बट प्रभु हमें माफ करता है, கிருபையுள்ள தேவன். वो कृपालु है। இப்போ நீங்க கர்த்தர்கிட்ட உங்களை அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா अगर आपने अभी प्रभु के सामने अपने आप को अर्पण कर दिया तो கர்த்தர் உங்க மூலமா செய்ய வேண்டியதான காரியங்கள் ஒவ்வொன்றையும் செய்ய वो ஆரம்பிப்பார். आपके द्वारा उसने जो जो निश्चय किया वो सब काम करेगा। அது நான் வெளியில போய் தான் செய்யணும்னு அவசியம் இல்ல. उसे मैं बाहर जाकर ही करना உங்க आवश्यक नहीं வீட்ல है, இருந்து நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். घर के अंदर से भी आप कर सकते हैं। இப்படிப்பட்ட கிருபைகள் கர்த்தர் நமக்கு தர வல்லவரா இருக்கிறார். ऐसा कृपा देने के लिए प्रभु पराक्रमशाली है। சோ நீங்க கர்த்தர் முன்னாடி எப்படி இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா प्रभु के सामने आप कैसे हो अगर आपको पता चल गया तो உங்களுடைய 100% உங்களுடைய கேப்பபிலிட்டில உங்களால செயல்பட முடியும். 100% आपके बल में आप चल सकते हो। சோ அப்ப நாங்களாம் இவ்ளோ பவர்ஃபுல்லா? हम सब इतने पावरफुल है क्या? எங்களுக்குள்ள நீங்க இவ்ளோ பெரிய கிருபைகள் கடவுள் கொடுத்திருக்காரா? इतने क्षमता हमारे अंदर है क्या? இவ்ளோ எங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமும் इतना हमें दिया जाने के बाद ஒரு கேள்வி வரும். एक प्रश्न आएगा, நாங்க ஏன் எங்களுடைய கணவருக்கு நாங்க சமர்ப்பிச்சு போடணும்? हम क्यों हमारे पति के अधीन होकर चले? இந்த ஒரு கேள்வி எல்லாத்துக்குள்ள வரும். ये सवाल सबके अंदर நீங்க है। தான் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லைன்னு. आपने पहले कहा कि ये स्त्री और पुरुष कर अलग अलग नहीं। நீங்க தான் சொன்னீங்க கர்த்தர் பராக்கிரமசாலியா பார்க்கறாரு, நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு அழைப்பை வச்சிருக்காரு. நீங்க தான் சொல்றீங்க. आपने कहा था कि परमेश्वर ने हमें सूरवीर सूरमा के जैसे रखा है और हमारे अंदर सबके लिए एक बुलावट रखा है। இப்ப நம்ம கணவருக்கு கீழ்ப்படிவதன் அவசியம் என்ன? तो फिर मेरे पति का अधीन होकर रहना क्यों जरूरत है? நான் சொன்ன இந்த இத்தனை சுதந்திரமும் मैंने कहा हुआ इतना स्वतंत्रता இது எல்லாத்தையுமே ये सब कुछ நம்ம கணவருடைய அந்த ப்ரொடெக்ஷனுக்கு அந்த பாதுகாப்புக்கு அடியில நம்ம இதை செஞ்சோம்னா செயல்பட்டோம்னா तो ये सारा जो भी हमें स्वतंत्रता दिया गया है वो पति के कवरिंग के अंदर अगर हम किए तो அதுதான் நம்மளுடைய 100% ஒரு சுதந்திரம். वही 100% अपना स्वतंत्रता है। அதுக்கு அடியில நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலயும் கடவுள் நம்ம துணைவர பாதுகாப்பா வைப்பாரு. उसके पति के अंदर जो जो हम काम करते हैं उसके लिए प्रभु हमारे पति को अपने रखवाला बनाकर रखेंगे। இதுக்கு ஒரு காரியங்கள் பைபிள் பிரகாரமா ஒரு காரியங்கள் பார்க்கலாம். इसके विषय में बाइबल से हम कुछ वचन ध्यान करेंगे। ஃபர்ஸ்ட் வந்து கிறிஸ்து சிலுவையின் மூலமா ரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதிச்சாரு. पहला परमेश्वर यीशु सूली पर अपना जान देकर उन्होंने कलीसिया को अपना बनाया। சோ அந்த ரத்தத்தை முதல்ல கொடுத்தது யாரு? पहला रक्त दिया किसने? ஏசு கிறிஸ்து கொடுத்தாரு. முதல்ல கொடுத்தது அப்ப யார் இதுல? ஏசு கிறிஸ்து கொடுத்தாரு. पहले दिया किसी ने? यीशु ने। முதல்ல கொடுத்தது நிமித்தம் நமக்கு சபை கிடைக்கப்பட்டது. पहला परमेश्वर ने दिया इसीलिए हमें कलीसिया मिला। ஆதாம் ஏவாள் காரியத்துல आदम और हवा के बारे में अगर हम पढ़ते हैं तो விலா எலும்பை கொடுத்தது யாரு? जो उसके रीढ़ की हड्डी को दिया किसने? ஆதாம். आदम ने। ஆதாம்ல இருந்து வந்ததுதான் ஏவாள். आदम से आई हुई हवा है। சோ யார் முதல்ல கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு ஒரு கணம் கொடுக்கப்படணுமா கூடாதா? जो पहले देते हैं क्या उनको एक आदर देना जरूरी नहीं है? கணம் கொடுக்கப்படணும்ல, देना जरूरी है ना? அதுக்கு ஒரு நன்றி உணர்வு நமக்குள்ள இருக்கணும்ல. उसके एक धन्यवाद का भाव हमारे अंदर அதே होना மாதிரி चाहिए। நம்ம வீட்ல சொல்றோம் நான் இத செய்றேன் அதை செய்றேன் அதை பாக்குறேன் இதை பாக்குறேன் எல்லாமே சொல்லலாம். उसलिए हम घर में बोल सकते हैं मैं वो करती हूँ ये करती हूँ मैं सब कुछ करती हूँ करके हम कह सकते हैं। இது நம்ம வெளிப்படையா நம்ம காமிச்சிடுறோம். ये हम बाहर की रीति से दिखा देते हैं। ஆனா நிறைய விதமான ஒரு sacrifices ஆண்கள் திருமணம் ஆனதுல இருந்து நமக்கு பண்ணிட்டே இருக்காங்க. लेकिन पुरुष जो है आपके पति जो है बहुत सारे सैक्रिफाइसेस शादी होने के वक्त से करते आ रहे हैं। ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். एक छोटा सा प्रश्न पूछती हूँ। இப்போ அவங்க வந்து ஆண்கள் வந்து திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி சில
சில டைப் ஆஃப் ஃபுட், சில விதமான உணவுகள், சில விதமான பழக்க வழக்கங்கள் அவங்களுக்குள்ள இருந்திருக்கும். जो आपके पुरुष होते हैं शादी होने से पहले कुछ रीति से अपना खाना खाना, कुछ पर्टिकुलर खाना खाना, ऐसा उनका रहता है. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த உணவெல்லாம் என்ன பண்ணணும்னு முடிவு பண்றது யாரு? बट शादी होने के बाद क्या खाना खाना है इसे निश्चय कौन करता है? கண்டிப்பா எந்த ஒரு திருமணத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா கேட்பாங்க, உனக்கு என்ன வேணும்ப்பா சொல்லுப்பா செய்யறேன்னு. शादी के पहले तो माता पूछती है कि तुझे क्या चाहिए बोलो बना के देती हूँ. ஆனா நம்ம கிட்ட लेकिन अगर हमारे पास पूछे எனக்கு இவ்வளவுதான் டைம் இருக்கு, என்னால இதுதான் செய்ய முடியும். पतियों को पूछे तो पत्नियों को पूछे तो बोलते हैं मेरे पास इतना ही वक्त है, इतना நான் ही बना சிம்பிள் सकते हैं. எக்ஸாம்பிள் சொல்றேன், அது தவறுன்னு சொல்ல வரல. गलत नहीं சோ है. எந்த மாதிரியான உணவுகள் நம்ம செய்யணும், किस प्रकार का खाना हमें बनाना है, என்னென்ன மாதிரியான வீடை எந்த மாதிரி நம்ம வெச்சுக்கணும், हमारे घर को किस रीति से हमें रखना है, ஈவன் எந்த கலர் பெயிண்ட் பண்ணணும், किस कलर का पेंट करना है. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொல்றப்ப அவங்க அதுக்கெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? ये छोटे छोटे चीज जब हम बोलते हैं तो वो मान लेते हैं कि नहीं. சோ அவங்களோட வாழ்க்கையும் மாறுது திருமணத்துக்கு அப்புறம். उनका भी जिंदगी परिवर्तन होता है शादी के बाद. முதல்ல அவங்களுடைய அந்த ஃபினான்ஸ், அந்த ஒரு பொருளாதாரம் விஷயத்துல முழுக்க முழுக்க அந்த ஒரு குடும்பத்துக்காக தன்னை தானே அர்ப்பணிக்கிறாங்க. पहले वो आर्थिक रीति से अपने आप को पूरा समर्पित करते हैं परिवार के அது लिए. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய 100% எஃபர்ட் அவங்களுடைய மனைவி, அவங்களோட பிள்ளைகள், அவங்களோட தகப்பனாருக்கு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. उनके पिता को देना उनका रिस्पॉन्सिबिलिटी है, जिम्मेदारी है. ஆனா அதுக்கப்புறம் அது ஃபுல்லா நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த ஒரு மனைவிக்காக, அந்த ஒரு குழந்தைக்காக தான் அவங்க யோசிக்கிறாங்க. उसके बाद जो कुछ भी है वो सिर्फ केवल अपने पत्नी और अपने बच्चों के लिए இது सोचते हैं. எல்லாமே மறைக்கப்பட்டதான ஒரு விதமான சாக்ரிஃபைஸ். ये सब जो वो सैक्रिफाइस करते हैं ये सब छुपाया गया है, दिखता नहीं है. சோ இதுதான் கடவுள் கொடுக்கிற மேன்மை. यही प्रभु जो दे, इसीलिए प्रभु उनको आदर देते हैं. சோ ஒரு பழம் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. अगर एक फल है तो பழத்தோட வெளிப்புறம் எப்படி இருக்கும்? பொதுவா फल का बाहरी रूप कैसा होता है? ஹார்டா இருக்கும். ஒரு बहुत மாதுளம்பழம் सख्त होता है. வெச்சுக்கலாம். அதோட வெளிப்புறம் எப்படி இருக்கும்? एक Hard फल है को देखेंगे तो बाहर से वो काफी सख्त होता है. உள்ள எப்படி இருக்கும்? अंदर कैसा होता है? சாஃப்ட்டா. नरम होता है. சோ இப்போ அந்த பழத்தை நீங்க அந்த ஃபுல்லா கவரிங்கோட வெச்சிருந்தீங்கன்னா, अगर उस फल को पूरे बाहर के कवर के साथ रखोगे 4-5 तो நாள் நல்லா இருக்குமா? 4-5 दिन अच्छा रहेगा. நல்லா இருக்குமா இருக்காதா? रहेगा. இருக்கும். இதுவே அதை நீங்க பிரிச்சு வெச்சிட்டீங்க, अगर उसको खोल कर रख दिया அப்போ அது என்ன ஆகும்? ஒரு நாளுக்குள்ள அதை ஃபினிஷ் பண்ணணும், இல்லைன்னா கெட்டு போயிடும். एक ही दिन में खत्म करो वरना वो खराब हो जाएगा. அதே மாதிரி நம்மளை சுத்தி ஒரு கவரிங் இருக்கும்போது हमारे आसपास एक कवर जैसे अगर कुछ है तो நமக்குள்ள ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்படுது. हमें एक सुरक्षा अगर दिया जा रहा है तो யாரும் நம்மளுடைய கணவரை தாண்டி நமக்குள்ள வர முடியாது. कोई भी अपने पति को पार कर कर हमारे पास नहीं आ सकता அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கணவர் மூலியமா நமக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. वैसा एक सुरक्षा पति के रीति से प्रभु ने हमें दिया சோ है. இது வந்து ஃபெமினிசம், மேல் ஷோவினிஸ்ட் அப்படிலாம் எதுவுமே இல்ல. इसे अगर आप देखोगे तो ये फेमिनिज्म हो या फिर पुरुषों के खिलाफ ऐसा कुछ भी नहीं है. ये கடவுள் எல்லாத்தையும் சரியா தான் செஞ்சு வச்சாரு நம்ம எல்லாருக்காகவும். प्रभु ने हमारे लिए सब कुछ सही रीति से किया है. நம்ம பாக்குற இந்த உலகம் எல்லாத்தையும் மாத்திடுச்சு. ये दुनिया ही सब चीज को बदल दिया है. ஒரு ஷார்ட்ஸ் ஏதாவது பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க, एक छोटा सा YouTube में शॉर्ट्स देखा तो குட் ஹஸ்பண்ட் வில் பி லைக் திஸ். अच्छा पति ऐसा रहेगा करके दिखाते. யார் சமைச்சு கொடுக்குறாங்களோ அவங்க நல்ல புருஷன். जो खाना पका देते तो वो अच्छा पति है. யார் வந்து நம்ம வைஃப் வந்து உடம்பு சரியில்லாம இருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் பாத்துக்கிறாங்களோ அவங்க நல்ல புருஷன். जो पत्नी बीमार है तो पति देख लेते तो अच्छा पति है. இந்த மாதிரி அந்த ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து நல்ல புருஷனுக்கான கேட்டகரிஸ் என்னென்னன்னு பைபிளை நம்ம பாக்குறதை விட जो अच्छे पति का क्या क्या होना चाहिए उसे हम बाइबल में न देखकर அந்த ஷார்ட்ஸ் பார்த்து நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம். उस शॉर्ट्स को देखकर हम निश्चय करते हैं. அதன்படி இருந்தாதான் நல்ல புருஷன் நமக்குள்ள ஒரு மாயையான சில காரியங்களை சாத்தான் நமக்குள்ள கொண்டு வராரு. उसको इस्तेमाल कर शैतान गलत चीजों को अपने हृदय में डालता சோ है. அத நம்ம இதயத்துல இருந்து முதல்ல எடுக்கணும். पहले उससे अपने हृदय से बाहर निकालना பைபிள் है. படி ஒரு நல்ல கணவர் எப்படி இருக்கணும்? बाइबल के अनुसार एक अच्छा पति कैसा होना चाहिए. பைபிள் படி ஒரு நல்ல மனைவி எப்படி இருக்கணும்? बाइबल के अनुसार एक अच्छी पत्नी कैसी होनी चाहिए. இத நம்ம அறிஞ்சிக்கிட்டோம்னா अगर इसे हमने जान लिया तो வெளியில இருக்கிற எந்த காரியமும் உங்களுக்கு நடுவுல வராது. बाहर का किसी भी चीज आपके शादी के अंदर नहीं आ सकता. முதல்ல நமக்குள்ள வர்றது வெளியில இருந்து வர உறவுகள் இல்ல, நம்ம கையில இருக்க போன். पहले बाहर से कुछ चीज अगर हमारे परिवार के अंदर आ रहा है तो वो फोन ही है. அந்த போன் மூலமா ஏதாவது ஒன்னு மாத்தி இப்போ ஒன்ஸ் ஒரு தடவை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சம்பந்தமான ஒரு ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, उस अगर फोन में अगर एक बार आपने पति पत्नी के रिलेटेड कुछ भी देखना चालू कर உடனே दिया அடுத்தடுத்து உங்களுக்கு வர எல்லாமே அந்த கணவன் மனைவி இப்படியே தான் வரும் तो நமக்கு. उसके नीचे जितना भी रील्स आता है वो सारा पति पत्नी के बारे में ही होता சோ है. சாத்தான் அந்த ஒரு குழிக்குள்ள நம்மள இழுக்க பார்க்கறான்.
तो शैतान क्या करता है, ऐसे गड्ढे में हमें खींचना चाहता है। ஸோ பைபிள் பிரகாரமா என் கணவர் சரியா இருக்காரா? तो बाइबल के अनुसार मेरा पति बराबर है या नहीं? பைபிள் பிரகாரமா என்னோட கணவர் என்ன பாதுகாக்க வேண்டிய விதத்துல பாதுகாக்கறாரா? बाइबल के अनुसार क्या मेरा पति मेरा सुरक्षा करता है कि नहीं? அதுக்கான ஒரு ஹானர் ஒரு மகத்துவத்தை நான் என்னோட கணவருக்கு கொடுக்கறேனா? उसका क्या मैं उसका इम्पोर्टेंस मैं मेरे पति को देती हूँ क्या? அதை நாம பார்க்கணும். उसे हमें देखना है। சோ இதுதான் ரொம்ப முக்கியமான 4 காரியங்கள். यही इम्पोर्टेंट 4 चीज है। கடவுளுக்குள்ள ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. पहला, परमेश्वर के अंदर हम स्त्री और पुरुष अलग अलग नहीं। கடவுள் பெண்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சஜஷன்ஸ்க்கு கடவுள் செவி கொடுக்கறவரா இருக்கிறார். जो स्त्रियां सुझाव देती है उसके लिए भी परमेश्वर अपना कान देते हैं। அந்த மாதிரி அது மூலமா ஒரு புதிய ரூல்ஸ் புதிய விதிமுறைகள் உருவாக்கப்பட்டது. उसे सुनकर प्रभु नया नियम स्थापित करते हैं। தவறான ஒரு சஜஷன் நம்ம கொடுக்கும்போது அதனால ஏற்படுற விளைவுகள் என்னன்றது பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. गलत सुझाव देने की वजह से उसका क्या-क्या सिचुएशंस आता है उसे हमने देखा। சரியான முடிவை எப்படி எடுக்க வேண்டும் என்கிறதற்கும் பைபிள்ல நமக்கு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. सही निर्णय कैसे लेना है उसके लिए भी वचन दिया गया है। சரியான முடிவை எடுக்கணும்னா கடவுள் நம்மள எப்படி பார்க்கறாரு सही நம்ம சொல்லி முடிக்கிறேன். एक छोटा सा मैं उदाहरण देकर समाप्त करती हूँ। நான் தமிழ்நாட்டுல இருந்து வந்த ஒரு பொண்ணு. मैं तमिलनाडु से आई हुई लड़की हूँ। இங்க வந்து எனக்கு யாரையும் தெரியாது. यहाँ पर आकर मुझे कोई नहीं पता है। அப்போ நான் இங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். मैं यहाँ पर आकर खड़ी हूँ सामने। என்னால ஒரு வசனத்தை சொல்ற அளவு கடவுள் எனக்கு கிருபை கொடுத்திருக்காருன்னா यहाँ पर आकर मैं अगर वचन बांटने की ओर से खड़ी हूँ तो அந்த கிருபை எனக்கு யார் மூலியமா வந்தது? वो कृपा मुझे किससे आया? அந்த ஒரு சுதந்திரம் எனக்கு யார் மூலியமா கொடுக்கப்பட்டது? वो स्वतंत्रता कहाँ से मुझे मिला? என்னுடைய கணவர் மூலியமா. मेरे पति से। என் கணவர் இதற்கு அனுமதிச்சதனால தான் என்னால இங்க வர முடியுது. मेरे पति ने इसका अनुमति दिया इसलिए मैं यहाँ पर आकर खड़ी हूँ। அதேதான் वही கடவுள் உங்க கணவர் மூலியமா உங்களுக்கான சுதந்திரத்தை தருவாரு. प्रभु आपके पति के द्वारा आपको स्वतंत्रता देंगे। ஒரு சமயத்துல நீங்களே நினைப்பீங்க, एक समय पे आप भी सोचेंगे என் கணவரே எனக்கு இவ்ளோ பெரிய இடத்தை இவ்ளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. मेरे पति ने मेरे लिए इतना मुख्य दिया है। அதுக்கு நீங்க எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் சரியா இருக்கும்போது उसके लिए आप जो छोटे छोटे निर्णय लेते हो जब बराबर रहेगा तब சின்ன சின்ன முடிவுகள் கர்த்தருக்கு முன்பாக சரியா இருக்கும்போது छोटे छोटे आपके निर्णय प्रभु के सामने अगर सही रहा तो अनेक காரியங்களுக்கு கடவுள் உங்களை எடுத்து உபயோகிப்பார். बड़े बड़े चीजों के लिए प्रभु आपको लेकर इस्तेमाल करेंगे। கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் थोड़ी बातों में अगर आप सच्चा रहे तो கொஞ்சம் கொஞ்சம் காரியத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. छोटे छोटे चीजों से शुरुआत நம்ம कीजिए। எல்லாரும் சின்ன சின்ன காரியங்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். छोटे छोटे कार्यों से हम स्टार्ट करते हैं। அதன் மூலமா பெரிய பெரிய காரியங்கள் கர்த்தர் நம்ம மூலமாக செய்வாராக. उससे बड़े बड़े काम प्रभु हमारी जिंदगी में करेंगे। உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, तेरे कामों को प्रभु के हाथ में सौंप दे, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். तभी तेरा सोच विचार वो नियमित किया जाएगा। நம்ம என்ன யோசிக்கணும்ன்றது யார்கிட்ட சொல்லணும்? हम क्या सोचना है अगर किसे कहना है? கர்த்தர் கிட்ட சொல்லணும். प्रभु को कहना है। நம்ம யோசிக்கிற காரியங்கள் என்னவென்றது யார்கிட்ட சொல்லணும்? हम जो सोचते हैं उसे किसे कहना है? கடவுள் கிட்ட சொல்லணும். प्रभु के पास कहना है। அவர் நம்மளை உறுதிப்படுத்துவாரு, वो हमें स्थिर करेंगे, அவர் நம்மளை ஸ்திரப்படுத்துவார், वो हमें स्थिर करेंगे, அவர் நம்மை பலப்படுத்துவார், वो हमें बलवंत करेंगे, அவர் நம்மோடு இருந்து எல்லா காரியங்களையும் செய்ய உதவி செய்வார். वो हमारे साथ रहकर सारे काम करने के लिए हमें सहायता करेंगे। கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. प्रभु इस वचन को आशीष करे।